ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்து செம்ம சண்டை ஆயிடுச்சுங்க. யாருக்கும்னு பார்க்குறீங்களா? நம்ம விஜய்க்கும் வெண்ணிலாவோட மாமாவுக்குங்க. இந்த ஆளுக்கு பேசி புரிய வைக்க முடியாது, தனியாக கூட்டு போய் தான் புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம விஜய் என்ன பண்ணாரு தெரியுங்களா? எவ்வளவோ பேசி பார்த்தாரு. அப்போ ஒரே ஒரு வார்த்தை தான் அந்த ஆள் சொல்கிறாரு, அக்ரிமெண்ட் கல்யாணத்துக்கு நீ எதுக்குப்பா இதெல்லாம் பண்ணுற? நான் வந்து மீடியாவில் இதை சொல்லியிருந்தா நீ என்ன இருப்பேன்னு சொல்லிட்டு இவர் மிரட்டுறாராமா. டே என்னையே மிரட்டுறியா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க ராகினி சிரிக்கிறாங்க. அப்போ கண்டுபிடிச்சாரு பாருங்க, டே உனக்கு வேற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் அடங்குவேன்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே கூட்டு போய் தாப்பா போட்டு அவர் ஒன்று பண்ணாரு பாருங்க. என்னடான்னு பார்க்குறீங்களா? சும்மா அவரை தூக்கி அப்படியே இப்படி ஆணியில் மாட்டினாரு பாருங்க. வேற லெவல் சீனுப்பா இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லைங்க, அப்போ அவரோட ரியாக்ஷனை பார்க்கணுமே நம்ம. அந்த ஒரு நிமிஷம் இவர் முழுசா சந்திரமேகா மாறிட்டு உதலவா நன்னு உதலவா ஒரே கொக்கா லக்க 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 அப்படின்ட்டாரு. நல்லா வச்சு செஞ்சுட்டப்பா நீ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் பசுபதி மேக்கா ராஸ்கா பழையம்னு போட்டு உடச்சிட்டாங்க. என்ன பசுபதி தான் இவ்வளோத்துக்கு காரணமான்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லைப்பா ராகினி பார்த்த வேலையும் இதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துச்சு பாரு விஜய்க்கு கோவம். இவர் கிளம்பி யார் வீட்டுக்கு? பசுபதி வீட்டுக்கு வர போறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம காவேரியை காமிக்கிறாங்க. காவேரியோட அம்மா ஒரு பக்கம், உன் தலையில இப்படி நீயே மண்ணவரி கொட்டிக்கிட்டே இதை எத்தனை தடவை சொல்லி நீ திட்டுவேன், எனக்கு ஒன்றும் புரியல, என் வாழ்க்கை போறபடி போட்டோம், அது போக்கில் விட்டுருமா அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நீ கேட்குறியா நீ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் காமிக்கிறாங்க. பசுபதி வீட்டுக்கு வந்தோடனே வச்சு புரட்டி எடுக்கிறாரு பாருங்க. சும்மா வேற லெவலில் இருந்து. ஆனால் அந்த ஹெல்த்து ஃபைட்டு மாதிரி தான் இருந்தது. எப்படின்னு பார்க்குறீங்களா? உட்டுஸ்குன்னு சொல்லிட்டு இப்படி இப்படி அப்படியே காலையும் கையும் ஆட்டுற மாதிரி இருக்கும். அவங்க போய் டப்புன்னு 10 அடி தள்ளி விழுவுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி விழுந்தாரு. இன்னும் கொஞ்சம் ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணி நல்லா 4 குத்து நங்கூற மாதிரி குத்தியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். சரி பரவாயில்ல விடுங்க. அடிச்சு வேற லெவலில் அசிங்கப்படுத்திட்டாப்புல. இதெல்லாம் தேவையாடா? வயசுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறியாயா? ஏன் இப்படி இருக்க? மூளையும் இல்லை ஒன்றும் இல்லை. உன் பொண்ணுக்கு நீ நடத்தி வச்ச கல்யாணத்தை பற்றி மீடியாவில் சொல்லவா நான் சொல்லவான்னு மிரட்டுறாரு. ஓகே.